சப்போர்ட் இன்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் 10 காற்று அப்படிங்கிற பாடத்துக்கான வினா விடைகள் தான் பார்க்க போறோம். இதுல கிட்டத்தட்ட 100 வினாக்கள் வந்து நம்ம எடுத்திருக்கோம் இந்த ஒரு லெசனுக்கு. டெட் பேப்பர் 1 படிக்கிறவங்களுக்கும் சரி, 2 படிக்கிறவங்களுக்கும் சரி, இந்த ஒரு பாடம் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா பேப்பர் 1 படிக்கிறவங்களா இருந்தா நீங்க 6th 1 to 8th வரைக்கும் கம்பல்சரி படிக்கணும். சயின்ஸ், சோசியல் எல்லாமே. அதே போல சயின்ஸ் மேஜர் வந்து எழுதுறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க 10th வரைக்கும் படிச்சுதான் ஆகணும். அப்படிங்கும்போது 6வது அறிவியல்ல காற்று அப்படிங்கிற பாடம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதை எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். சுற்றியுள்ள காற்றினால் ஆன ஒரு மூடி போன்ற அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பூமியை சுற்றியுள்ள காற்றினால் ஆன ஒரு மூடி போன்ற அமைப்பு வளிமண்டலம் என அழைக்கப்படுகிறது. புவியின் ஈர்ப்பு விசை காரணமாக காற்று பூமியுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. புவியின் ஈர்ப்பு விசை காரணமாக காற்று பூமியுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. காற்றில் உள்ள நைட்ரஜனின் சதவீதம் எவ்வளவு? காற்றில் உள்ள நைட்ரஜனின் சதவீதம் 78%. காற்றில் உள்ள வாயுக்களில் நைட்ரஜன் மிக அதிக அளவில் காணப்படுகிறது. காற்றில் உள்ள வாயுக்களில் நைட்ரஜன் மிக அதிக அளவில் காணப்படுகிறது. காற்றில் எரியும் பொருளுக்கு துணையாக இருக்கும் பகுதி எது? காற்றில் எரியும் பொருளுக்கு துணையாக இருக்கும் பகுதி ஆக்சிஜன். ஆக்சிஜன் எரியும் பொருளுக்கு துணையாக இருக்குமே தவிர தானாக எரியாது. தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை நிகழ்வின் போது காற்றில் இருந்து எடுத்துக்கொள்ளும் வாயு எது? தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை நிகழ்வின் போது காற்றில் இருந்து எடுத்துக்கொள்ளும் வாயு கார்பன் டை ஆக்சைடு. தாவரங்கள் கரியமில வாயுவை எடுத்துக்கொண்டு உணவை தயாரித்து ஆக்சிஜனை வெளிவிடுகின்றன. தாவரங்கள் கரியமில வாயுவை எடுத்துக்கொண்டு உணவை தயாரித்து ஆக்சிஜனை வெளிவிடுகின்றன. மலை ஏறுபவர்கள் ஏன் சிலிண்டர்களில் ஆக்சிஜனை கொண்டு செல்கிறார்கள்? மலை ஏறுபவர்கள் ஏன் சிலிண்டர்களில் ஆக்சிஜனை கொண்டு செல்கிறார்கள்? உயரே செல்ல செல்ல காற்றின் அழுத்தம் மற்றும் அடர்த்தி குறையும். உயரே செல்ல செல்ல காற்றின் அழுத்தம் மற்றும் அடர்த்தி குறையும். உயரத்தில் காற்றின் அடர்த்தி குறைவதால் சுவாசிக்க தேவையான ஆக்சிஜன் அளவு போதிய அளவு கிடைப்பதில்லை. உயரத்தில் காற்றின் அடர்த்தி குறைவதால் சுவாசிக்க தேவையான ஆக்சிஜன் அளவு போதிய அளவு கிடைப்பதில்லை. எந்த ஒரு வாயு மற்ற வாயுக்களுடன் வினைபுரியாமல் மந்தமாகவே காணப்படும்? எந்த ஒரு வாயு மற்ற வாயுக்களுடன் வினைபுரியாமல் மந்தமாகவே காணப்படும்? ஆர்கான். இவை மந்த வாயுக்கள் என அழைக்கப்படுகின்றன. காற்றில் கலந்துள்ள நீராவியின் அளவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? காற்றில் கலந்துள்ள நீராவியின் அளவு ஈரப்பதம் என அழைக்கப்படுகிறது. கடற்கரை பகுதிகளில் ஈரப்பதம் அதிகமாகவும் பாலைவன பகுதிகளில் குறைவாகவும் இருக்கும். கடற்கரை பகுதிகளில் ஈரப்பதம் அதிகமாகவும் பாலைவன பகுதிகளில் குறைவாகவும் இருக்கும். காற்றாலைகளை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்க காற்றின் வேகம் எவ்வளவு இருக்க வேண்டும்? காற்றாலைகளை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்க காற்றின் வேகம் எவ்வளவு இருக்க வேண்டும்? குறிப்பிட்ட குறைந்தபட்ச வேகம் தேவை. தடையற்ற மின்சாரம் கிடைக்க ஒரு சீரான காற்று வேகம் அவசியமானது. காற்றில் நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவற்றின் விகிதம் தோராயமாக எவ்வளவு? காற்றில் நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவற்றின் விகிதம் தோராயமாக 4:1. தோராயமாக 78% நைட்ரஜனும் 21% ஆக்சிஜனும் இருப்பதால் இது 4:1 என்ற விகிதத்தில் உள்ளது. காற்றில் உள்ள ஆக்சிஜனை கண்டறிந்தவர் யார்? காற்றில் உள்ள ஆக்சிஜனை கண்டறிந்தவர் ஜோசப் பிரிஸ்லி. 1774 இவர் ஆக்சிஜனை கண்டறிந்தார். இதற்கு ஆக்சிஜன் என பெயரிட்டவர் ஆண்டனி லவாய்ச்சியர் ஆவார். 1774 இவர் ஆக்சிஜனை கண்டறிந்தார். இதற்கு ஆக்சிஜன் என பெயரிட்டவர் ஆண்டனி லவாய்ச்சியர் ஆவார். எரிதலுக்கு துணை புரியாத வாயு எது? எரிதலுக்கு துணை புரியாத வாயு நைட்ரஜன். காற்றில் உள்ள நைட்ரஜன் வாயு எரிதலை கட்டுப்படுத்துகிறது. காற்றில் உள்ள நைட்ரஜன் வாயு எரிதலை கட்டுப்படுத்துகிறது. வளிமண்டலத்தில் ஓசோன் படலம் எங்கு அமைந்துள்ளது? வளிமண்டலத்தில் ஓசோன் படலம் அடுக்கு மண்டலத்தில் அமைந்துள்ளது. அடுக்கு மண்டலம் புற ஊதா கதிர்களில் இருந்து பூமியை பாதுகாக்கிறது.
அடுக்கு மண்டலம் புற ஊதா கதிர்களிலிருந்து பூமியை பாதுகாக்கிறது. நாம் சுவாசிக்கும் காற்றில் உள்ள ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜனின் மொத்த சதவீதம் எவ்வளவு? நாம் சுவாசிக்கும் காற்றில் உள்ள ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜனின் மொத்த சதவிகிதம் 99. நைட்ரஜன் 78% பிளஸ் ஆக்சிஜன் 21%, மொத்தமா 99%. மீதமுள்ள 1% மற்ற வாயுக்கள் ஆகும். மீன்கள் நீரில் கரைந்துள்ள எதன் உதவியால் சுவாசிக்கின்றன? மீன்கள் நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் வாயிலாக சுவாசிக்கின்றன. மீன்கள் தங்கள் செவுள்கள் மூலமாக நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனை பிரித்தெடுத்து சுவாசிக்கின்றன. மீன்கள் தங்கள் செவுள்கள் மூலமாக நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனை பிரித்தெடுத்து சுவாசிக்கின்றன. காற்றில் கரியமில வாயுவின் அளவு அதிகரித்தால் என்ன நிகழும்? காற்றில் கரியமில வாயுவின் அளவு அதிகரித்தால் புவி வெப்பமடையும். இது பசுமையில்லா விளைவு என அழைக்கப்படுகிறது. இது பசுமையில்லா விளைவு என அழைக்கப்படுகிறது. தானியங்களை அவற்றின் உமியிலிருந்து பிரிக்க பயன்படும் காற்றின் பண்பு எது? தானியங்களை அவற்றின் உமியிலிருந்து பிரிக்க பயன்படும் காற்றின் பண்பு காற்றின் வேகம். தூற்றுதல் முறையில் காற்றின் வேகத்தை பயன்படுத்தி எடை குறைந்த உமி பிரிக்கப்படுகிறது. தூற்றுதல் முறையில் காற்றின் வேகத்தை பயன்படுத்தி எடை குறைந்த உமி பிரிக்கப்படுகிறது. உயிரினங்கள் சுவாசித்தலின் போது வெளியேற்றும் வாயு எது? உயிரினங்கள் சுவாசித்தலின் போது வெளியேற்றும் வாயு கார்பன் டை ஆக்சைடு. நாம் ஆக்சிஜனை உள்ளிழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறோம். நாம் ஆக்சிஜனை உள்ளிழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறோம். வளிமண்டலத்தின் மிக கீழாக அமைந்துள்ள அடுக்கு எது? வளிமண்டலத்தின் மிக கீழாக அமைந்துள்ள அடுக்கு அடிவளி மண்டலம், ட்ரோபோஸ்பியர் எனப்படும் இந்த அடுக்கில்தான் வானிலை மாற்றங்கள் நிகழ்கின்றன. ட்ரோபோஸ்பியர் எனப்படும் இந்த அடுக்கில்தான் வானிலை மாற்றங்கள் நிகழ்கின்றன. வளிமண்டலத்தில் மிக குறைந்த அளவு காணப்படும் வாயு எது? வளிமண்டலத்தில் மிக குறைந்த அளவு காணப்படும் வாயு கார்பன் டை ஆக்சைடு. இது 0.03% என்ற மிக குறைந்த அளவிலேயே காணப்படுகிறது. தீயை அணைக்க பயன்படும் வாயு எது? தீயை அணைக்க பயன்படும் வாயு கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு காற்றை விட கனமானது என்பதால் தீயை சுற்றி படர்ந்து ஆக்சிஜன் தொடர்பை துண்டிக்கிறது. கார்பன் டை ஆக்சைடு காற்றை விட கனமானது என்பதால் தீயை சுற்றி படர்ந்து ஆக்சிஜன் தொடர்பை துண்டிக்கிறது. தாவரங்களின் வேர் முடிச்சுகளில் காணப்படும் பாக்டீரியாக்கள் காற்றில் உள்ள எதனை நிலைப்படுத்துகின்றன? தாவரங்களின் வேர் முடிச்சுகளில் காணப்படும் பாக்டீரியாக்கள் காற்றில் உள்ள நைட்ரஜனை நிலைப்படுத்துகின்றன. ரைசோபியம் போன்ற பாக்டீரியாக்கள் நைட்ரஜனை சத்துக்களாக மாற்ற தாவரங்களுக்கு உதவுகின்றன. ரைசோபியம் போன்ற பாக்டீரியாக்கள் நைட்ரஜனை சத்துக்களாக மாற்ற தாவரங்களுக்கு உதவுகின்றன. ஆக்சிஜன் வாயுவை சோதனை சாலையில் கண்டறிய பயன்படும் எளிய முறை எது? ஆக்சிஜன் வாயுவை சோதனை சாலையில் கண்டறிய பயன்படும் எளிய முறை ஒரு குச்சியை பற்ற வைத்தல். ஆக்சிஜன் உள்ள பகுதியில் எரியும் குச்சி இன்னும் பிரகாசமாக எரியும். காற்றில் உள்ள பகுதி பொருட்கள் எதன் உயரத்திற்கு ஏற்ப மாறுபடுமா? சரி, காற்றில் உள்ள பகுதி பொருட்கள் அதன் உயரத்திற்கு ஏற்ப மாறுபடுமா அப்படின்னா உயரம் அதிகரிக்க அதிகரிக்க மாறும். உயர செல்ல செல்ல காற்றின் அடர்த்தி குறைவதால் அதன் பகுதி பொருட்களின் செறிவும் குறைகிறது. உயர செல்ல செல்ல காற்றின் அடர்த்தி குறைவதால் அதன் பகுதி பொருட்களின் செறிவும் குறைகிறது. வளிமண்டல அடுக்கு மண்டலத்தில் காணப்படும் முக்கிய மூலக்கூறு எது? வளிமண்டல அடுக்கு மண்டலத்தில் காணப்படும் முக்கிய மூலக்கூறு ஓசோன். ஓசோன் என்பது 3 ஆக்சிஜன் அணுக்கள் இணைந்த மூலக்கூறு ஆகும். ஓசோன் என்பது 3 ஆக்சிஜன் அணுக்கள் இணைந்த மூலக்கூறு. காற்றில் நைட்ரஜன் இல்லை எனில் என்ன நிகழும்? காற்றில் நைட்ரஜன் இல்லை எனில் எரிதல் மிக வேகமாக கட்டுக்கு அடங்காமல் நடக்கும். எரிதல் மிக வேகமாக இல்லாமல் கட்டுக்கடங்காமல் நடக்கும். நைட்ரஜன் எரிதலை கட்டுப்படுத்துவதால் தீ விபத்துகள் தவிர்க்கப்படுகின்றன. நைட்ரஜன் எரிதலை கட்டுப்படுத்துவதால் தீ விபத்துகள் தவிர்க்கப்படுகின்றன. பலூன்களை ஊதும் போது விரிவடைவதற்கு காரணம் எது? பலூன்களை ஊதும் போது விரிவடைவதற்கு காரணம் காற்று இடத்தை அடைத்துக் கொள்ளும் பண்பு. காற்று இடத்தை அடைத்துக் கொள்ளும் பண்பு. காற்று எல்லா இடங்களிலும் பரவியுள்ளது.
மற்றும் இடத்தை அடைத்துக் கொள்ளும். நீராவி குளிர்ந்து நீர்த்துளிகளாக மாறும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நீராவி குளிர்ந்து நீர்த்துளிகளாக மாறும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒடுக்கம். காற்றில் உள்ள நீராவி குளிர்வடைந்து மேகங்களாக மாறுகிறது. காற்றில் உள்ள நீராவி குளிர்வடைந்து மேகங்களாக மாறுகிறது. ஒரு காலி கண்ணாடி குவளையில் உண்மையில் என்ன இருக்கிறது? ஒரு காலி கண்ணாடி குவளையில் காற்று இருக்கிறது. காற்று எல்லா இடங்களிலும் பரவியுள்ளது. அது ஒரு வெற்றிடத்தை நிரப்புகிறது. தாவரங்கள் சுவாசத்தின் போது எந்த வாயுவை உள்ளிழுக்கின்றன? தாவரங்கள் சுவாசத்தின் போது ஆக்சிஜனை உள்ளிழுக்கின்றன. தாவரங்கள் உணவை தயாரிக்கும் போது கரியமில வாயுவை எடுக்கின்றன. ஆனால் சுவாசிக்கும் போது நம்மை போலவே ஆக்சிஜனை எடுக்கின்றன. தாவரங்கள் உணவை தயாரிக்கும் போது கரியமில வாயுவை எடுக்கின்றன. ஆனால் சுவாசிக்கும் போது நம்மை போலவே ஆக்சிஜனை எடுக்கின்றன. மேகங்கள் வளிமண்டலத்தின் எந்த அடுக்கில் உருவாகின்றன? மேகங்கள் வளிமண்டலத்தின் எந்த அடுக்கில் உருவாகின்றன? அடிவளி மண்டலம். மழை, காற்று, மேகம் போன்ற அனைத்து வானிலை மாற்றங்களும் அடிவளி மண்டலத்திலேயே நடக்கின்றன. மழை, காற்று, மேகம் போன்ற அனைத்து வானிலை மாற்றங்களும் அடிவளி மண்டலத்திலே ட்ரோபோஸ்பியர் அப்படிங்கிற அந்த வளிமண்டலத்தை தான் நடக்குது. காற்றில் உள்ள கரியமில வாயுவை உறுதிப்படுத்தும் சோதனை எது? காற்றில் உள்ள கரியமில வாயுவை உறுதிப்படுத்தும் சோதனை சுண்ணாம்பு நீர் பால் போல் மாறுதல். சுண்ணாம்பு நீர் பால் போல் மாறுதல். கரியமில வாயுவை சுண்ணாம்பு நீரில் செலுத்தும் போது அது கால்சியம் கார்பனேட்டாக மாறி நீரை பால் போல் மாற்றுகிறது. கரியமில வாயுவை சுண்ணாம்பு நீரில் செலுத்தும் போது அது கால்சியம் கார்பனேட்டாக மாறி நீரை பால் போல் மாற்றுகிறது. வளிமண்டலத்தின் எந்த அடுக்கில் ஜெட் விமானங்கள் பறக்கின்றன? வளிமண்டலத்தின் எந்த அடுக்கில் ஜெட் விமானங்கள் பறக்கின்றன? அடுக்கு மண்டலம். அடுக்கு மண்டலத்தில் மேகங்கள் மற்றும் காற்று சுழற்சிகள் இல்லாததால் விமானங்கள் பறக்க ஏதுவானது. அடுக்கு மண்டலத்தில் மேகங்கள் மற்றும் காற்று சுழற்சிகள் இல்லாததால் விமானங்கள் பறக்க ஏதுவானது. காற்றாலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதற்கு எந்த வகை ஆற்றல் பயன்படுகிறது? காற்றாலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதற்கு இயக்க ஆற்றல் தேவைப்படுகிறது. வீசும் காற்றின் இயக்க ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. வீசும் காற்றின் இயக்க ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. ஆக்சிஜன் என்பதன் பொருள் என்ன? ஆக்சிஜன் என்பதன் பொருள் அமிலத்தை உருவாக்குபவன். ஆக்சிஜன் என்பதன் பொருள் அமிலத்தை உருவாக்குபவன். ஆக்சிஜன் என்ற சொல்லுக்கு கிரேக்க மொழியில் அமிலத்தை உருவாக்குபவன் என்று பொருள். மெழுகுவர்த்தி எரிவதற்கு தேவையான வாயு எது? மெழுகுவர்த்தி எரிவதற்கு தேவையான வாயு ஆக்சிஜன். காற்று இல்லாத இடத்தில் மெழுகுவர்த்தி அணைய காரணம் அங்கு ஆக்சிஜன் தீர்ந்து விடுவதுதான். காற்று இல்லாத இடத்தில் மெழுகுவர்த்தி அணைய காரணம் அங்கு ஆக்சிஜன் தீர்ந்து விடுவதுதான். ஒளிச்சேர்க்கை நிகழ்வு எப்போது நடைபெறும்? ஒளிச்சேர்க்கை நிகழ்வு பகல் நேரத்தில் மட்டும் நடைபெறும். ஒளிச்சேர்க்கைக்கு சூரிய ஒளி மிக அவசியமான ஒன்று என்பதால் இது பகல் நேரத்தில் மட்டும் நடைபெறும். காற்றில் உள்ள மற்ற வாயுக்களின் மொத்த சதவீதம் எவ்வளவு? காற்றில் உள்ள மற்ற வாயுக்களின் மொத்த சதவிகிதம் 1%. நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனை தவிர்த்த மீதமுள்ள 1% பகுதியில் இவை காணப்படுகின்றன. எரியும் மெழுகுவர்த்தியை ஒரு கண்ணாடி குவளையால் மூடினால் என்ன நடக்கும்? எரியும் மெழுகுவர்த்தியை ஒரு கண்ணாடி குவளையால் மூடினால் என்ன நடக்கும்? மெழுகுவர்த்தி அணைந்துவிடும். குவளைக்குள் இருக்கும் ஆக்சிஜன் தீர்ந்தவுடன் மெழுகுவர்த்தி அணைந்து விடுகிறது. குவளைக்குள் இருக்கும் ஆக்சிஜன் தீர்ந்தவுடன் மெழுகுவர்த்தி அணைந்து விடுகிறது. தாவரங்களின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான வாயு எது? தாவரங்களின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான வாயு நைட்ரஜன். நைட்ரஜன் தாவரங்களுக்கு புரதச்சத்தை அளிக்க உதவுகிறது. நைட்ரஜன் தாவரங்களுக்கு புரதச்சத்தை அளிக்க உதவுகிறது. காற்றாலைகள் எங்கு அதிகமாக அமைக்கப்படுகின்றன? காற்றாலைகள் எங்கு அதிகமாக அமைக்கப்படுகின்றன? கடற்கரை மற்றும் சமவெளி பகுதிகள். கடற்கரை மற்றும் சமவெளி பகுதிகள். இங்கு காற்றின் வேகம் சீராகவும் அதிகமாகவும் இருக்கும். இங்கு காற்றின் வேகம் சீராகவும் அதிகமாகவும் இருக்கும். வளிமண்டலமானது புவி பரப்பிலிருந்து பொதுவாக எத்தனை அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? வளிமண்டலமானது பொதுவாக புவியிலிருந்து எத்தனை அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 5 அடுக்குகள். அவை அடிவளி மண்டலம்,
அடுக்கு மண்டலம், இடைமண்டலம், வெப்பமண்டலம் மற்றும் புறமண்டலம் ஆகும். மொத்தம் 5. வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் வாயுவை சமநிலைப்படுத்திக் கொண்டே இருப்பது எது? வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் வாயுவை சமநிலைப்படுத்திக் கொண்டே இருப்பது தாவரங்களின் ஒளிச்சேர்க்கை. உயிரினங்கள் ஆக்சிஜனை பயன்படுத்தினாலும் தாவரங்கள் அதனை மீண்டும் வளிமண்டலத்திற்கு வழங்கி சமநிலைப்படுத்துகின்றன. உயிரினங்கள் ஆக்சிஜனை பயன்படுத்தினாலும் தாவரங்கள் அதனை மீண்டும் வளிமண்டலத்திற்கு வழங்கி சமநிலைப்படுத்துகின்றன. வளிமண்டலமானது புவி பரப்பிலிருந்து சுமார் எவ்வளவு தூரம் வரை விரிந்து பறந்து காணப்படுகிறது? வளிமண்டலமானது புவி பரப்பிலிருந்து சுமார் எவ்வளவு தூரம் வரை விரிந்து பறந்து காணப்படுகிறது? பல ஆயிரம் கிலோமீட்டர் வரை. பல ஆயிரம் கிலோமீட்டர் வரை. புவியின் ஈர்ப்பு விசை காரணமாக இந்த அடர்த்தியான காற்று மண்டலம் பூமியை சுற்றி தக்க வைக்கப்பட்டுள்ளது. புவியீர்ப்பு விசை காரணமாக இந்த அடர்த்தியான காற்று மண்டலம் பூமியை சுற்றி தக்க வைக்கப்பட்டுள்ளது. அதாவது வளிமண்டலமானது புவி பரப்பிலிருந்து சுமார் எவ்வளவு தூரம் வரை விரிந்து காணப்படுதுன்னா பல ஆயிரம் கிலோமீட்டர் வரை. நீரில் வாழும் திமிங்கலங்கள் ஆக்சிஜனை சுவாசிக்க நீரின் மேற்பரப்புக்கு வர காரணம் என்ன? நீரில் வாழும் திமிங்கலங்கள் ஆக்சிஜனை சுவாசிக்க நீரின் மேற்பரப்புக்கு வர காரணம் அது நுரையீரல் மூலம் சுவாசிக்கும் ஒரு பாலூட்டி. அது நுரையீரல் மூலம் சுவாசிக்கும் ஒரு பாலூட்டி. திமிங்கலத்திற்கு செவுள்கள் கிடையாது. எனவே அது காற்றில் உள்ள ஆக்சிஜனை நேரடியாக சுவாசிக்க மேற்பரப்பிற்கு வருகிறது. வளிமண்டலத்தின் அயனி மண்டலம் எந்த அடுக்கின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது? வளிமண்டலத்தின் அயனி மண்டலம் அயனோஸ்பியர் எந்த அடுக்கின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது அப்படின்னா தெர்மோஸ்பியர். இந்த அடுக்கில்தான் ரேடியோ அலைகள் பிரதிபலிக்கப்பட்டு தகவல் தொடர்பிற்கு உதவுகின்றன. இந்த அடுக்கில்தான் ரேடியோ அலைகள் பிரதிபலிக்கப்பட்டு தகவல் தொடர்பிற்கு உதவுகின்றன. ஒளிச்சேர்க்கையின் போது ஆக்சிஜன் வாயு வெளியிடப்படுகிறது என்பதை நிரூபிக்க பயன்படும் நீர் தாவரம் எது? ஒளிச்சேர்க்கையின் போது ஆக்சிஜன் வாயு வெளியிடப்படுகிறது என்பதை நிரூபிக்க பயன்படும் நீர் தாவரம் ஹைட்ரில்லா. இச்சோதனையில் சோதனை குழாயின் மேற்பகுதியில் சேரும் வாயு ஆக்சிஜன் என்பதை எரியும் குச்சியை வைத்து உறுதி செய்யலாம். இச்சோதனையில் சோதனை குழாயின் மேற்பகுதியில் சேரும் வாயு ஆக்சிஜன் என்பதை எரியும் குச்சியை வைத்து உறுதி செய்யலாம். வளிமண்டலத்தின் புறவெளி மண்டலம் ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வளிமண்டலத்தின் புறவெளி மண்டலம் எக்ஸோஸ்பியர். எக்ஸோஸ்பியர். இது வளிமண்டலத்தின் மிக வெளிப்பகுதி அடுக்கு ஆகும். எக்ஸ்போஸ்பியர் அப்படிங்கிறது வளிமண்டலத்தின் மிக வெளிப்பகுதியான ஒரு அடுக்கு. நாம் உள்ளிழுக்கும் காற்றிலும் வெளியேற்றும் காற்றிலும் அளவு மாறாமல் அப்படியே வெளியேற்றப்படும் வாயு எது? நாம் உள்ளிழுக்கும் காற்றிலும் வெளியேற்றும் காற்றிலும் அளவு மாறாமல் அப்படியே வெளியேற்றப்படும் வாயு நைட்ரஜன். நைட்ரஜன் சுவாசத்தில் நேரடியாக பங்கேற்காததால் அதன் அளவு 78% மாறாமல் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. காற்றில் நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் தவிர்த்த மீதமுள்ள 1% பகுதியில் காணப்படும் வாயுக்கள் எவை? காற்றில் நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் தவிர்த்த மீதமுள்ள 1% பகுதியில் காணப்படும் வாயுக்கள் கரியமில வாயு மற்றும் மந்த வாயுக்கள். இதில் ஆர்கான், நியான் போன்ற மந்த வாயுக்களும் மிக குறைந்த அளவு கரியமில வாயுவும் அடங்கும். தவளைகள் நிலத்தில் இருக்கும் போது நுரையீரல் மூலமும் நீரில் இருக்கும் போது எது மூலமும் சுவாசிக்கின்றன? ஈரமான தோல் மூலியமா. தவளைகள் நிலத்துல இருக்கும் போது நுரையீரல் மூலமாகவும் நீர்ல இருக்கும் போது ஈரமான தோல் மூலியமாகவும் சுவாசிக்குது. தவளை ஒரு இருவாழ்வி என்பதால் 2 விதமான சுவாச முறைகளையும் கொண்டுள்ளது. 1772 நைட்ரஜனை தனியாக பிரித்தெடுத்த டேனியல் ரூதர்போர்ட் எந்த நாட்டை சேர்ந்தவர்? 1772 நைட்ரஜனை தனியாக பிரித்தெடுத்த டேனியல் ரூதர்போர்ட் ஸ்காட்லாந்தை சேர்ந்தவர். இவர் ஒரு மணிஜாடி சோதனையின் மூலம் எரிய துணை புரியாத இந்த வாயுவை கண்டறிந்தார். இவர் ஒரு மணிச்சாடி சோதனையின் மூலம் எரிய துணை புரியாத இந்த மந்த வாயுவை கண்டறிந்தார். புவியின் ஈர்ப்பு விசையினால் வளிமண்டலம் புவி பரப்பிற்கு அருகில் தக்க வைக்கப்பட்டுள்ளது என கூறியவர் யார்? புவியின் ஈர்ப்பு விசையினால் வளிமண்டலம் புவி பரப்பிற்கு அருகில் தக்க வைக்கப்பட்டுள்ளது என கூறியவர் ஐசக் நியூட்டன். புவியீர்ப்பு விசை இல்லையெனில் காற்று விண்வெளிக்கு தப்பி சென்றுவிடும். புவியீர்ப்பு விசை இல்லையெனில் காற்று விண்வெளிக்கு தப்பி சென்றுவிடும்.
பலூன்களில் நிரப்பப்படும் காற்றை விட மிகவும் எடை குறைந்த மற்றும் பாதுகாப்பான வாயு எது? பலூன்களில் நிரப்பப்படும் காற்றை விட மிகவும் எடை குறைந்த மற்றும் பாதுகாப்பான வாயு ஹீலியம். ஹைட்ரஜனும் எடை குறைவானதுதான், ஆனால் அது எளிதில் தீப்பற்றும் என்பதால் பாதுகாப்பான ஹீலியம் பயன்படுத்தப்படுகிறது. நாம் உள்ளிழுக்கும் காற்றில் 21% ஆக்சிஜன் உள்ளது, ஆனால் வெளியேற்றும் காற்றில் அதன் அளவு எவ்வளவு? நாம் உள்ளிழுக்கும் காற்றில் 21% ஆக்சிஜன் உள்ளது, வெளியேற்றும் காற்றில் 16%. உள்ளிழுக்கும் காற்றில் உள்ள ஆக்சிஜனில் ஒரு பகுதியை உடல் பயன்படுத்திக் கொள்வதால் வெளியேற்றும் போது அதன் அளவு குறைகிறது. காற்று என்பது ஒரு தனித்துவமான பொருள் அல்ல, அது பல வாயுக்கள் அடங்கிய ஒரு டேஸ் ஆகும், கலவை ஆகும். காற்று என்பது ஒரு தனித்துவமான பொருள் அல்ல, அது பல வாயுக்கள் அடங்கிய ஒரு கலவையாகும். இதில் நைட்ரஜன், ஆக்சிஜன், கரியமில வாயு மற்றும் பிற வாயுக்கள் வெவ்வேறு விதத்தில் கலந்துள்ளன. வளிமண்டலத்தின் எந்த அடுக்கில் உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பநிலை மிக வேகமாக உயர்கிறது? வளிமண்டலத்தின் உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பநிலை மிக வேகமாக உயர்வது தெர்மோஸ்பியர். இத தமிழ்ல வெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அடுக்க. இதனால்தான் இந்த அடுக்கு வெப்ப மண்டலம் என அழைக்கப்படுகிறது. நைட்ரஜன் வாயு எரிதலுக்கு துணை புரியாது என்பதை தனது சோதனையின் மூலம் விளக்கியவர் யார்? நைட்ரஜன் வாயு எரிதலுக்கு துணை புரியாது என்பதை தனது சோதனைகள் மூலம் விளக்கியவர் டேனியல் ரூதர்போர்டு. எரிய மெழுகுவர்த்தி நைட்ரஜன் உள்ள ஜாடியில் அணைந்து விடுவதை இவர் மெய்ப்பித்தார், அதாவது நிரூபிச்சிருக்காரு. காற்றுக்கு நிறம், சுவை, மனம் இல்லை, ஆனால் அதற்கு டேஸ் உண்டு, எடை மற்றும் அழுத்தம். ஒரு காலியான பலூனை விட காற்று நிரப்பப்பட்ட பலூனின் எடை அதிகமாக இருப்பதே இதற்கு சான்று. வளிமண்டல அடுக்குகளில் சரியான வரிசை கீழிருந்து மேல். கீழிருந்து வளிமண்டலுக்கு சரியான வரிசை அடிவளி, அடுக்கு, இடைமண்டலம். ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ரேட்டோஸ்பியர், மீசோஸ்பியர் என்பது இதன் வரிசை. ஆங்கிலத்துல ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ரேட்டோஸ்பியர், மீசோஸ்பியர். ஒளிச்சேர்க்கை மற்றும் சுவாசம் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஒளிச்சேர்க்கை மற்றும் சுவாசம். தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. ஒளிச்சேர்க்கையின் போது ஆக்சிஜன் வெளியேற்றப்படுகிறது, சுவாசத்தின் போது ஆக்சிஜன் உள்ளிழுக்கப்படுகிறது. வளிமண்டலத்தின் ஓசோன் படலத்தின் முக்கிய பணி என்ன? வளிமண்டலத்தில் ஓசோன் படலத்தின் முக்கிய பணி சூரியனின் தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்களை தடுப்பது. வளிமண்டலத்தின் அடுக்கு மண்டலத்தில் அமைந்துள்ள இது பூமியின் பாதுகாப்பு கவசமாக செயல்படுகிறது. வளிமண்டலத்தின் அடுக்கு மண்டலத்தில் அமைந்துள்ள இது பூமியின் பாதுகாப்பு கவசமாக செயல்படுகிறது. இரவு நேரங்களில் மரத்தடியில் தூங்குவது மூச்சு திணறலை உண்டாக்கலாம். ஏனெனில் இரவு நேரங்களில் மரத்தடியில் தூங்குவது மூச்சு திணறலை உண்டாக்கலாம். அதுக்கான காரணம், மரங்கள் இரவு நேரத்தில் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன. இரவு நேரத்தில் ஒளிச்சேர்க்கை நடைபெறாததால் மரங்கள் சுவாசத்தின் மூலம் கரியமில வாயுவை வெளியிடுகின்றன. இரவு நேரத்தில் ஒளிச்சேர்க்கை நடைபெறாததால் மரங்கள் சுவாசத்தின் மூலம் கரியமில வாயுவை வெளியிடுகின்றன. வளிமண்டலத்தின் எந்த அடுக்கு விண்வெளிக்கு செல்லும் எல்லையாக கருதப்படுகிறது? வளிமண்டலத்தின் எந்த அடுக்கு விண்வெளிக்கு செல்லும் எல்லையாக கருதப்படுகிறதுனா எக்ஸோஸ்பியர். இதுவே வளிமண்டலத்தின் இறுதி எல்லையாகும். இது வளிமண்டலத்தின் இறுதி எல்லை. உணவுப் பொருட்களை நீண்ட தூரம் கொண்டு செல்லும் போது அவற்றை குளிர்ச்சியாக வைக்க பயன்படுவது எது? உணவுப் பொருட்களை நீண்ட தூரம் கொண்டு செல்லும் போது அவற்றை குளிர்ச்சியாக வைக்க பயன்படுவது உலர் பனிக்கட்டி. இது மிக குறைந்த வெப்பநிலையை கொண்டது மற்றும் நேரடியாக வாயுவாக மாறும் என்பதால் பொருட்களை பதப்படுத்த பயன்படுகிறது. இது மிக குறைந்த வெப்பநிலையை கொண்டது மற்றும் நேரடியாக வாயுவாக மாறும் என்பதால் பொருட்களை பதப்படுத்த பயன்படுகிறது. வளிமண்டலத்தின் மூன்றாவது அடுக்கான இடைமண்டலம் புவி பரப்பிலிருந்து சுமார் எவ்வளவு உயரம் வரை அமைந்துள்ளது? வளிமண்டலத்தின் மூன்றாவது அடுக்கான இடைமண்டலம் புவி பரப்பிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரை அமைந்துள்ளது. இது அடுக்கு மண்டலத்திற்கு மேல் அமைந்துள்ள அடுக்காகும். அடுக்கு மண்டலத்துக்கு மேல் அமைந்துள்ள அடுக்கு. வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடின் சரியான அளவு என்ன? வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடின் சரியான அளவு 0.03. காற்றில் கரியமில வாயுவின் அளவு அதிகரித்தால் புவி வெப்பமடைதல் ஏற்படும்.
கீழ்கண்டவற்றில் எது வளிமண்டல அடுக்கை சார்ந்தது அல்ல? வளிமண்டல அடுக்கை சார்ந்தது அல்லாதது பாத்தீங்க அப்படின்னா லித்தோஸ்பியர். ஏன்னா அது பாறைக்கோளம். லித்தோஸ்பியர் என்பது பூமியின் நிலப்பகுதியை குறிக்கும். வளிமண்டலத்தின் 99% பகுதி புவி பரப்பிலிருந்து எவ்வளவு தூரம் வரை அமைந்துள்ளது? வளிமண்டலத்தின் 99% பகுதி புவி பரப்பிலிருந்து 32 கிலோமீட்டர். பெரும்பாலான காற்று பகுதி புவிக்கு அருகிலேயே குவிந்துள்ளது. காற்றேற்றி எனப்படும் குளிர்பானங்களில் அதிக அழுத்தத்தில் அடைக்கப்பட்டுள்ள வாயு எது? காற்றேற்றி எனப்படும் குளிர்பானங்களில் கார்பன் டை ஆக்சைடு. அதிக அழுத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை நீரில் கரைத்து இவை தயாரிக்கப்படுகின்றன. வான் ஹெல்மண்ட் என்ற அறிஞர் எதனை எரிப்பதன் மூலம் ஒரு வாயு வெளிவருவதை கண்டறிந்து அதற்கு கேஸ் என பெயரிட்டார்? வான் ஹெல்மண்ட் என்ற அறிஞர் எதனை எரிப்பதன் மூலம் ஒரு வாயு வெளிவருவதை கண்டறிந்து அதற்கு கேஸ் என பெயரிட்டார்? நிலக்கரி. இவர் நிலக்கரியை எரித்து வெளிவந்த வாயுவை கேஸ் சில்வெஸ்டர் என்று அழைத்தார். இவர் நிலக்கரியை எரித்து வெளிவந்த வாயுவை கேஸ் சில்வெஸ்டர் என அழைத்தார். தாவரங்கள் சூரிய ஒளியின் முன்னிலையில் உணவை தயாரிக்கும் போது எந்த வாயுவை வெளியேற்றுகின்றன? தாவரங்கள் சூரிய ஒளியின் முன்னிலையில் உணவை தயாரிக்கும் போது எந்த வாயுவை வெளியேற்றுகின்றன? ஆக்சிஜன். இச்சோதனையை முதலில் செய்தவர் ஜான் இன்ஜன் ஹவுஸ். இச்சோதனையை முதலில் செய்தவர் ஜான் இன்ஜன் ஹவுஸ் அப்படிங்கிறவரு. வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன் தவிர சுமார் 0.95% அளவில் காணப்படும் மந்த வாயு எது? வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன் தவிர சுமார் 0.95% அளவில் காணப்படும் மந்த வாயு ஆர்கான். வளிமண்டலத்தில் மிக அதிக அளவில் காணப்படும் மந்த வாயு ஆர்கான் தான். காற்றானது ஒரு கலவை என்பதை முதலில் சோதனை மூலம் நிரூபித்தவர் யார்? காற்றானது ஒரு கலவை என்பதை முதலில் சோதனை மூலம் நிரூபித்தவர் ஆண்டனி லவாய்சியர். காற்று ஒரு தனிமம் அல்ல, அது ஒரு கலவை என்பதை லவாய்சியர் தான் முதலில் ஆதாரத்துடன் விளக்கினார். ஜோசப் பிரிஸ்லி தனது மணிஜாடி சோதனையில் பயன்படுத்திய தாவரம் எது? ஜோசப் பிரிஸ்லி தனது மணிஜாடி சோதனையில் பயன்படுத்திய தாவரம் புதினா. எரியும் மெழுகுவர்த்தியால் கெட்டுப்போன காற்றை புதினா செடி மீண்டும் சுத்தப்படுத்துவதை இவர் கண்டறிந்தார். எரியும் மெழுகுவர்த்தியால் கெட்டுப்போன காற்றை புதினா செடி மீண்டும் சுத்தப்படுத்துவதை இவர் கண்டறிந்தார். அடிவளி மண்டலத்தில் உயரம் அதிகரிக்க வெப்பநிலை எவ்வாறு மாறுபடும்? அடிவளி மண்டலத்தில் உயரம் அதிகரிக்க வெப்பநிலை குறையும். சரி, வெப்பநிலை எவ்வாறு மாறுபடும் அப்படின்னா அது குறையும். வடிவளி மண்டலத்தில் உயரம் அதிகரிக்க வெப்பநிலை எவ்வாறு மாறுபடும்? குறையும். ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கு சுமார் 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைகிறது. ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கு சுமார் 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைகிறது. விண்வெளியில் இருந்து விழும் எரிகற்கள் வளிமண்டலத்தின் எந்த அடுக்கில் நுழையும் போது எரிந்து சாம்பலாகின்றன? விண்வெளியில் இருந்து விழும் எரிகற்கள் வளிமண்டலத்தின் எந்த அடுக்கில் நுழையும் போது எரிந்து சாம்பலாகின்றன? இடைமண்டலம். இது வளிமண்டலத்தின் மிக குளிர்ந்த அடுக்கு ஆகும். ஒரு மணி ஜாடியில் எரியும் மெழுகுவர்த்தியுடன் ஒரு நேரடி செடியை வைக்கும் போது மெழுகுவர்த்தி தொடர்ந்து எரிகிறது. இந்த உண்மையை கண்டறிந்தவர் யார்? ஒரு மணிஜாடியில் எரியும் மெழுகுவர்த்தியுடன் ஒரு நேரடி செடியை வைக்கும் போது மெழுகுவர்த்தி தொடர்ந்து எரிகிறது. இந்த உண்மையை கண்டறிந்தவர் ஜோசப் பிரிஸ்லி. தாவரங்கள் விலங்குகளுக்கு தேவையான காற்றை மீண்டும் வழங்குகின்றன என்பதை இது நிரூபித்தார். ஓகேங்களா? ஜோசப் பிரிஸ்லி தான் கண்டறிந்த வாயுவிற்கு ஆக்சிஜன் என பெயரிடவில்லை. அவர் அதனை எவ்வாறு அழைத்தார்? ஜோசப் பிரிஸ்லி தான் கண்டறிந்த வாயுவிற்கு ஆக்சிஜன் என பெயரிடவில்லை. அவர் என்ன சொன்னாருன்னா டிப்ளாஜிஸ்டிகேட்டட் காற்று, டிப்ளாஜிஸ்டிகேட்டட் ஏர் அப்படின்னு சொன்னாரு. 1774 இவ்வாறு பெயரிட்டார். பின்னரே லவாய்சியர் இதற்கு ஆக்சிஜன் என பெயர் கொடுத்தார். திரவ நைட்ரஜன் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? திரவ நைட்ரஜன் உணவுப் பொருட்களை பதப்படுத்த,
திரவ நைட்ரஜன் மிக குறைந்த வெப்பநிலையை கொண்டிருப்பதால் மருத்துவ துறையிலும் திசுக்களை பாதுகாக்க பயன்படுகிறது. திரவ நைட்ரஜன் மிக குறைந்த வெப்பநிலையை கொண்டிருப்பதால் மருத்துவ துறையிலும் திசுக்களை பாதுகாக்க பயன்படுகிறது. தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் கழிவுகள் சிதைவடையும் போது எந்த வாயு வளிமண்டலத்தில் கலக்கிறது? தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் கழிவுகள் சிதைவடையும் போது எந்த வாயு வளிமண்டலத்தில் கலக்கிறதுனா கார்பன் டை ஆக்சைடு. கழிவுகள் மக்கி போகும் போதும் கரிம பொருட்கள் எரியும் போதும் கரியமில வாயு வெளியாகிறது. கழிவுகள் மக்கி போகும் போதும் கரிம பொருட்கள் எரியும் போதும் கரியமில வாயு வெளியாகிறது. எரியும் தன்மை கொண்ட வாயு எது? எரியும் தன்மை கொண்ட வாயு ஹைட்ரஜன். ஆக்சிஜன் எரிதலுக்கு துணை புரியும், ஆனால் ஹைட்ரஜன் தானாகவே எரியும் தன்மை கொண்டது. ஆக்சிஜன் எரிதலுக்கு துணை புரியும், ஆனால் ஹைட்ரஜன் தானாகவே எரியும் தன்மை கொண்டது. கீழ்கண்டவற்றில் எது உயிர் காற்று என்று அழைக்கப்படுகிறது? கீழ்கண்டவற்றுள் எது உயிர் காற்று என்று அழைக்கப்படுகிறது? ஆக்சிஜன். உயிரினங்கள் உயிர் வாழ ஆதாரமாக இருப்பதால் இது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. நைட்ரஜன் வாயுவிற்கு அசோட் என்று பெயரிட்டவர் யார்? நைட்ரஜன் வாயுவிற்கு அசோட் என்று பெயரிட்டவர் யார்? ஆண்டனி லவாய்சியர். கிரேக்க மொழியில் அசோட் என்றால் உயிர் இல்லாதது என்று பொருள். என்னத்துக்கு? நைட்ரஜனுக்கு உயிர் இல்லாததுன்னு பொருள். கிரேக்க மொழியில் அசோட் என்றால் உயிர் இல்லாதது. வளிமண்டலத்தின் மொத்த நிறையில் 75% பகுதி எந்த அடுக்கில் காணப்படுகிறது? வளிமண்டலத்தின் மொத்த நிறையில் 75% பகுதி எந்த அடுக்கில் காணப்படுகிறது அப்படின்னா அடிவளி மண்டலம். புவிக்கு மிக அருகில் உள்ள இந்த அடுக்கில் தான் காற்றின் அடர்த்தி மிக அதிகம். புவிக்கு மிக அருகில் உள்ள இந்த அடுக்கில்தான் காற்றின் அடர்த்தி மிக அதிகம். காற்றில் உள்ள பகுதி பொருட்களில் எதன் அளவு இடத்திற்கு இடம் மற்றும் காலத்திற்கு ஏற்ப மாறுபடும்? காற்றில் உள்ள பகுதி பொருட்களில் எதன் அளவு இடத்திற்கு இடம் மற்றும் காலத்திற்கு ஏற்ப மாறுபடும் அப்படின்னா நீராவி மற்றும் தூசு பொருட்கள். நீராவி மற்றும் தூசு பொருட்கள். தொழிற்சாலைகள் மற்றும் கடற்கரை பகுதிகளில் இவற்றின் அளவு மாறுபடும். தொழிற்சாலைகள் மற்றும் கடற்கரை பகுதிகளில் இவற்றின் அளவு மாறுபடும். காற்றில் உள்ள நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகிய இரண்டையும் சேர்த்தால் வளிமண்டலத்தின் எவ்வளவு பகுதி நிறையும்? காற்றில் உள்ள நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகிய இரண்டையும் சேர்த்தால் வளிமண்டலத்தின் எவ்வளவு பகுதி நிறையும் அப்படின்னா 99.99%. சுமார் 4 பகுதி. 78% பிளஸ் 21% இது வளிமண்டலத்தின் பெரும் பகுதியை ஆக்கிரமித்துள்ளது. ஒடுக்கம் நிகழ்வின் போது நீராவி என்னவாக மாறுகிறது? ஒடுக்கம் நிகழ்வின் போது நீர்த்துளிகள். குளிர்பான பாட்டிலின் வெளிப்பக்கம் நீர்த்துளிகள் தோன்றுவது இந்த ஒடுக்கம் நிகழ்வினால் தான். கூற்று காரணம். தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்ய சூரிய ஒளி அவசியம். சூரிய ஒளியின் முன்னிலையில் மட்டுமே தாவரங்கள் ஆக்சிஜனை வெளியிடுகின்றன என்பதை ஜான் இன்ஜன் ஹவுஸ் நிரூபித்தார். ஆமா, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான விளக்கம். 1779 ஜான் இன்ஜன் ஹவுஸ் என்ற அறிஞர் இச்சோதனையை மேற்கொண்டார். மெழுகுவர்த்தி எரியும் போது வெளியாகும் வாயுவால் மணிச்சாடிக்குள் இருந்த எலி இறந்து போனது. காரணம், எரியும் மெழுகுவர்த்தி ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறது. இதுவும் பாத்தீங்கன்னா அந்த கூற்று காரணம் ரெண்டுமே சரி, விளக்கமும் சரி. மெழுகுவர்த்தி எரியும் போது வெளியாகும் வாயுவால் மணிச்சாடிக்குள் இருந்த எலி இறந்து போனது. காரணம், எரியும் மெழுகுவர்த்தி ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறது. இது ஜோசப் பிரிஸ்லியின் புகழ்பெற்ற 1774ஆம் ஆண்டு சோதனையாகும். விண்வெளி வீரர்கள் சிறப்பு உடைகளை அணிந்து செல்கின்றனர். கூற்று இதுவுமே சரிதான். விண்வெளி வீரர்கள் சிறப்பு உடைகளை அணிந்து செல்கின்றனர். வளிமண்டலத்திற்கு வெளியே காற்றின் அழுத்தம் மிகவும் குறைவாகவோ அல்லது இல்லாமலோ இருக்கும். நம் உடலில் உள்ள இரத்த அழுத்தம் மற்றும் வெளி அழுத்தம் சமமாக இருக்க இந்த உடைகள் அவசியம். காற்றில் உள்ள நைட்ரஜன் தாவரங்களின் வளர்ச்சிக்கு நேரடியாக பயன்படாது. காற்றில் உள்ள நைட்ரஜன் தாவரங்களின் வளர்ச்சிக்கு நேரடியாக பயன்படாது. வளிமண்டல நைட்ரஜனை தாவரங்கள் அதன் மூலக்கூறு வடிவிலேயே உட்கொள்ள முடியாது. கூற்று மற்றும் காரணம் சரி.
சரியான விளக்கம் தான். இதனால் தான் மண் மற்றும் பாக்டீரியாக்களின் உதவி தாவரங்களுக்கு தேவைப்படுகிறது. துருவ பகுதிகளில் உள்ள பனிப்பாறைகள் உருகுவதற்கு பசுமையில்லா விளைவு ஒரு காரணமாகும். துருவ பகுதிகளில் உள்ள பனிப்பாறைகள் உருகுவதற்கு பசுமையில்லா விளைவு ஒரு காரணமாகும். காற்றில் கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகரிப்பதால் புவியின் வெப்பநிலை உயர்கிறது. ரெண்டுமே சரி. இதனை புவி வெப்பமடைதல் என்கிறோம். ஒளியின் முன்னிலையில் மட்டுமே தாவரங்கள் ஆக்சிஜனை வெளியிடுகின்றன என்பதை நிரூபித்தவர் யார்? ஒளியின், அதாவது லைட்டின் முன்னிலையில் மட்டுமே தாவரங்கள் ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. ஜான் இன்ஜன் ஹவுஸ். 1779 இவர் சூரிய ஒளியின் முன்னிலையில் நீர் தாவரங்கள் ஆக்சிஜனை வெளியிடுவதை விளக்கினார். 1779 இவர் சூரிய ஒளியின் முன்னிலையில் நீர் தாவரங்கள் ஆக்சிஜனை வெளியிடுவதை விளக்கினார். வளிமண்டலத்தில் கரியமில வாயுவின் அளவு அதிகரித்தால் என்ன நிகழும்? வளிமண்டலத்தில் கரியமில வாயுவின் அளவு அதிகரித்தால் புவி வெப்பமடையும். இது பசுமையில்லா விளைவு என அழைக்கப்படுகிறது. மரங்கள் வெட்டப்படுவதால் இந்த வாயுவின் அளவு அதிகரிக்கிறது. ஆக்சிஜன் என்ற சொல்லுக்கு கிரேக்க மொழியில் என்ன பொருள்? ஆக்சிஜன் என்ற சொல்லுக்கு கிரேக்க மொழியில் அமிலம் உருவாக்கி. ஆரம்ப கால வேதியியலாளர்கள் அனைத்து அமிலங்களுக்கும் ஆக்சிஜன் தேவை என்று நம்பியதால் இந்த பெயர் வந்தது. ஆரம்ப கால வேதியியலாளர்கள் அனைத்து அமிலங்களுக்கும் ஆக்சிஜன் தேவை, அதனால ஆக்சிஜன் என்ற சொல்லுக்கு கிரேக்க மொழியில் அமிலம் உருவாக்கி அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு. வளிமண்டல அடுக்கு மண்டலத்தில் காணப்படும் முக்கிய மூலக்கூறு எது? வளிமண்டல அடுக்கு மண்டலத்தில் காணப்படும் முக்கிய மூலக்கூறு ஓசோன். ஓசோன் புற ஊதா கதிர்களை தடுத்து பூமியை பாதுகாக்கிறது. காற்றில் நைட்ரஜன் இல்லை எனில் என்ன நிகழும்? காற்றில் நைட்ரஜன் இல்லை எனில் எரிதல் மிக வேகமாக கட்டுக்கு அடங்காமல் நடக்கும். நைட்ரஜன் ஒரு மந்தமான வாயு என்பதால் எரிதல் வினையை தாமதப்படுத்தி தீ விபத்துக்களை குறைக்கிறது. நைட்ரஜன் ஒரு மந்தமான வாயு என்பதால் எரிதல் வினையை தாமதப்படுத்தி தீ விபத்துக்களை குறைக்கிறது. ஒரு காலி கண்ணாடி குவளையில் உண்மையில் என்ன இருக்கிறது? முன்னாடியே பார்த்தோம், காற்று. காற்று எல்லா இடங்களிலும் பரவியுள்ளது. அது ஒரு வெற்றிடத்தை நிரப்பும் பண்புடையது. காற்றில் உள்ள கரியமில வாயுவை உறுதிப்படுத்தும் சோதனை எது? காற்றில் உள்ள கரியமில வாயுவை உறுதிப்படுத்தும் சோதனை சுண்ணாம்பு நீர் பால் போல் மாறுதல். கரியமில வாயுவை சுண்ணாம்பு நீரில் செலுத்தும் போது அது கால்சியம் கார்பனேட்டாக மாறி நீரை பால் போல மாற்றுகிறது. ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் உட்கொள்ளும் வாயு மற்றும் வெளியிடும் வாயு டேஸ். தாவரங்கள் உட்கொள்ளும் வாயு கார்பன் டை ஆக்சைடு, வெளியிடும் வாயு ஆக்சிஜன். எது? ஒளிச்சேர்க்கையின் போது. இந்த சுழற்சி வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் மற்றும் கரியமில வாயுவின் அளவை சமநிலைப்படுத்துகிறது. இதோட பாத்தீங்கன்னா இந்த லெசனுக்கு 100 வினாக்கள் கம்ப்ளீட் ஆகுது. இதே போலதான் நம்ம 6th இருந்து, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நம்ம 10th வரைக்குமே தமிழ், சயின்ஸ், சோசியல், சைக்காலஜி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது உங்களுக்கு இதனுடைய PDF வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதை எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவாங்க. இதே போல அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.